யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகத்தை வைத்து ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கிய 2 டைரக்டர்கள் பி. மாதவன் மற்றும் பிரகாஷ் ராவ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த தெய்வத்தாய் மற்றும் படகோட்டி 2 படத்திலும் கதாநாயகி சரோஜாதேவி தான். தெய்வத்தாய் சத்யா மூவிஸுக்கு முதல் படம். ஆர்.எம். வீரப்பன் மற்றும் பி.கே.வி. சங்கரன் அவங்க எல்லாம் சேர்ந்து தயாரித்த படம். இந்த படம் 1964 ஜூலை 18ஆம் தேதி வெளிவந்தது. தெய்வத்தாய் ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி, ஒரு புதுமையான படம். அதன் துவக்க விழா அன்று மக்கள் திலகம் கலந்து கொள்ளும் காட்சி தான் இது. இந்த படத்தில் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் படமாக்கப்பட்டது. அப்போது டைரக்டர் பி. மாதவன் இயக்குகிறார் மக்கள் திலகத்தை. பி. மாதவன் முதலில் அறிமுகமான படம் தெய்வத்தாய் தான். இதற்கு பிறகுதான் அவர் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து பல படங்கள் இயக்கியிருக்கிறார். முடிவில் பாட்டும் பரதமும் கடைசி படம். அதோடு அவருடைய கம்பெனி மூடப்பட்டது. இந்த 3 எழுத்தில் மூச்சிருக்கும் அந்த பாட்டு. அடுத்தது ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை, வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ. அருமையான பாடல், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி போட்டது. அடுத்தது இது இந்த புன்னகை என்ன விலை. இதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி, சூப்பர் ஹிட்டான பாடல். அடுத்தது மக்கள் திலகம் ஸ்கூட்டர் ஓட்டும் காட்சி. இது செட்டில் தான் ஓட்டுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வெளிவந்த விளம்பரங்கள். தெய்வத்தாய் 100 நாள் பிளாசா கிரவுண்ட் புவனேஸ்வரில் ஓடிச்சு. 100 நாளுக்கு மேல் ஓடி அந்த ஆண்டின் வெற்றிகரமான படமாக வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா படகோட்டி பிளாசா கிரவுண்ட் புவனேஸ்வரில் தான் வெளியாச்சு. தீபாவளிக்கு வந்த படம். டி. பிரகாஷ் ராவ் டைரக்டரில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த படம் படகோட்டி. சரவணா ஃபிலிம்ஸ் படம். சரவணா ஃபிலிம்ஸ் ஏற்கனவே அவங்க இதுக்கு முன்னால் பல வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறாங்க மக்கள் திலகத்தை. ஆரம்ப காட்சியான இந்த காட்சியில் தான் மக்கள் திலகம் சண்டை காட்சி, சிலம்பு சண்டை, விசில் தூள் பறக்கும் இந்த காட்சிக்கு. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது முதல் பாடல். தரை மேல் பிறக்க வைத்தான். இது எண்ணெய் எடுத்து தன்னை கொடுத்து. அப்புறம் தொட்டால் பூ மலரும். இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கு வரைக்குமே இந்த படத்தை ரீமிக்ஸ்லாம் பண்ணி போட்டாங்க. அப்படி இந்த பாட்டு பயங்கரமான ஒரு ஹிட்டான பாடல். அடுத்த பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். இந்த பாடல் இந்த படத்துக்காக எழுதப்பட்டதல்ல, இன்னொரு படத்தில் உள்ளது. அதை இந்த படத்தில் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார். அடுத்தது நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை. அப்படி பாட்டுக்கு ஒரு படம் படகோட்டி அப்படின்னு ஒரு பேர் வாங்கின படம். படம் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. 100 நாள் ஓடிச்சு. இந்த படம் பிளாசாவில் 100 நாள் தாண்டிச்சு. மதுரையில் நல்ல வசூல் இருந்தும் 93 நாளில் எடுத்துட்டாங்க. மதுரை நியூ சினிமாவில் நல்ல வசூல் 1,95,000 மேலே வசூலாச்சு. ஆனால் அதே நேரத்தில் அது கூட வெளிவந்த நவராத்திரி அப்படிங்கிற படம். அந்த படம் 108 நாள் ஓட்டினாங்க. ஓட்டியும் அந்த வசூல் படகோட்டி வசூல் வரல. படகோட்டி படத்துக்கு பாடல்கள் இந்த ரெக்கார்டில் உள்ள அந்த அட்டை. அது 75ஆவது நாள் விளம்பரம் வந்துச்சு. பிளாசா புவனேஸ்வரி சீனிவாசா. அப்புறம் பிளாசா சீனிவாசாவில் 100ஆவது நாள் விளம்பரம் வந்துச்சு. அந்த படம் மக்கள் திலகத்துக்கு அதாவது 50 நாள் ஓடினது மட்டும் கிட்டத்தட்ட 26 தியேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. போட்ட தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு, நிறைய தேட்டரில். அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் மறு வெளியீட்டில் வரவேற்பு, ஏகப்பட்ட வரவேற்பு. வெளிநாட்டிலையும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லேயும் படம் வெளியாகி நல்ல வசூலை பெற்றது. பிளாசாவில் 100ஆவது நாள் விளம்பரம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் பிளாசாவில் 100, புவனேஸ்வரில் 84, கிரவுண்டில் 70, மதுரை மற்றும் திருச்சியில் 93 நாளில் தூக்கப்பட்ட படம். மதுரை நியூ சினிமாவில் 93 நாள் வசூல் 1,95,320 ரூபா. அதே நேரத்தில் நவராத்திரி 108 நாள் வசூல் 1,87,000 தான். படகோட்டி நவம்பர் 3ஆம் தேதி வெளியாகி 100 நாள் தாண்டியது. இந்த படம் ஒரு முதல் 50 நாள் வசூலில் சாதனை செஞ்சுது. அந்த அளவுக்கு 1964 ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்தது. சரி நேயர்களே, அடுத்த பதிவில் மீண்டும் வேறு ஒரு டைரக்டர் இயக்கிய படங்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன்.